தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூரை காங்கிரஸ் மேலிடம் நியமித்துள்ளது. மாநில அரசியலில் பெரும் கவனம் பெற்றுள்ள இந்த நியமனம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் கடந்த 1994ஆம் ஆண்டு மாணவர் காங்கிரஸ் மூலம் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். பின்னர் இளைஞர் காங்கிரஸ் கட்சியில் தேசிய பொதுச் செயலாளராகவும் பொறுப்பு வகித்த அவர் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபார் பகுதிகளான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராகவும் இருந்துள்ளார். தேசிய அரசியலில் நீண்ட காலம் செயல்பட்ட அவர் தற்போது விருதுநகர் எம்பியாக உள்ளார். தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாக்கூர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அவரது அதிரடியான பேச்சும் செயலுமே காரணம் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா சந்தோஷம் நினைக்கிறது. எங்களுடைய சண்டைங்கிறது எப்பொழுதுமே ஆரம்பத்துக்கு இருப்பார் சண்டை, காங்கிரஸ் இருப்பார். காங்கிரசுக்கு உரிய மரியாதை, அரசியல் அதிகாரத்தை திமுக தருவதில்லை என்று அக்கட்சியினரிடையே பல்லாண்டுகளாக குற்றச்சாட்டு இருந்தது. அதை மாணிக்கம் தாக்கூர் கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் வெளிப்படுத்தி வந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி தயாரான போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர் மாணிக்கம் தாக்கூர். இதற்கு திமுகவில் இருந்து வந்த எதிர்வினைகளை ஒற்றை ஆளாக சமாளித்து வந்தார். கூட்டணியில் மரியாதையை தான் கேட்கிறோம், மரியாதை இல்லை என்றால் திருப்பி அடிப்போம் என்று பதிலடியும் கொடுத்து வந்தார். திமுகவுடன் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் போதே தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை ராகுலின் அறிவுரையின் பேரில் மாணிக்கம் தாக்கூர் காய் நகர்த்தியதாக கூறப்படுகிறது. இறுதியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது. ஆனால் தேர்தல் முடிவு வெளியாகி தாவேகா 108 இடங்களில் வென்றது. ஆட்சி அமைப்பதற்கு முதல் ஆளாய் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தது. இதற்கு 2 அமைச்சர்கள், ஒரு எம்பி பதவியை தாவேகா அளித்தது. இதன் மூலம் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெற்றது காங்கிரஸ். இதனிடையே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறியதால் முன்னாள் துணை முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி கடுமையாக விமர்சனம் செய்தார். அதற்கும் மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்து பேட்டி அளித்தார். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால பொறுப்போடு இருக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கவர் பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்காருங்கிறது மட்டும் தெரியுது. இதற்கு இது திமுகவினுடைய கொள்கைகள் அனைத்தும் குப்பையில் போடப்படுறது. ஒரே ஒரு வெறுப்பு, திமுகவினுடைய இவ்வளவு நாளா திமுக எந்தெந்த கொள்கைகளுக்காக நின்றுகிட்டு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் திமுக இழக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வருவது திரு உதயநிதி அவர்கள் தான். இந்த நிலையில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டிய மாணிக்கம் தாக்கூருக்கு மாநில தலைவர் பதவியை காங்கிரஸ் தலைமை அளித்துள்ளது. கூட்டணியை சுமூகமாக வழிநடத்தவும், எதிர்கால தேர்தல்களில் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகளை எளிதாக கையாளவும் அவரது அனுபவம் உதவும் எனும் அடிப்படையில் மாணிக்கம் தாக்கூருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 59 ஆண்டுகளுக்கு பின்னால நம்ம 2 அமைச்சர்கள் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கோம். நம்முடைய லட்சியமா ஒன்று இருந்தது ஆட்சியில் பங்குங்கிறது. அதை அடைஞ்சிட்டோம். ஆட்சியில் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அன்போடும் அவருடைய தலைமையில இந்த ஆட்சி நடக்குது. இப்படி இருக்கிற போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்பது பெருமித்து சேர்க்கிறது. அடுத்த நிலைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமாக இருக்கின்ற, என்னை பொறுத்த மட்டும் அடுத்த லட்சியம் என்பது முதல்ல எப்படி ஆட்சியில் பங்குன்னு தமிழ்நாட்டில் சொன்னோமோ அதே மாதிரி இப்பொழுது அடுத்த லட்சியம் என்பது ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கணும். அதற்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெறணும். அதுதான் நம்முடைய லட்சியமா இருக்கணும். மேலும் திமுக கூட்டணியில் இருந்ததால் முடங்கிய காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சியை மாணிக்கம் தாக்கூர் மீட்டெடுப்பாரா? காங்கிரஸ் கட்சியினருக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை நீக்குவாரா? காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கும் கோஷ்டி பூசலை எப்படி சமாளிப்பார் என்பது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.